ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கஸ்தூரி கிச்சன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் பாரம்பரிய உணவு இது நல்லா சூப்பராக இருக்கும். இது பேர் மோர் மாவு சொல்லுவாங்க. அது நீங்கள் மோர் களின்னு சொல்லலாம். எங்களுக்கு நாங்கள் மோர் மாவு தான் சொல்லுவோம். இது நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும். நல்லா இது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்கோம். நாங்கள் இது எப்படின்னா அரிசி மாவுலாம் செய்யலாம். நம்ம அரிசி சிம்பிள் தாங்க. இது ரொம்ப கஷ்டமான வேலையும் கிடையாது. நான் மாவு அரைச்சே செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதுமாரி ஒரு டம்ளர் அளவுக்கு ஊற வச்சு நல்லா பச்சரிசி நல்லா மழமழன்னு அரைச்சி கொஞ்சமாக கடாயில் நெய், ஏன்னா பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இது ஹெல்த்தியான இது. நெய்யிலே இந்த மாவை லைட்டாக சூடு காட்டிக்கணுங்க. ஏன்னா பச்சை வாசனை போகிறதுனால நமக்கு சீக்கிரமாக நம்ம ஏன்னா தயிரில் கலக்கிறோம் இல்லையா, தயிர் மோர் எதாக இருந்தாலும் நான் என்கிட்ட தயிர் இருக்குது. லைட்டாக புளிச்சிருக்கணும். புளிப்பு இல்லாமல் இருந்தால் டேஸ்ட் இருக்காது. ஏன்னா செரிமானம் ஆகாத மாரி இருக்கும். புளிச்சதுன்னா கொஞ்சம் செரிக்கும். அப்போ அந்த மாவை லைட்டாக நம்ம சூடு காட்டிட்டு ஒரு கப்பு தயிர், எப்படின்னா நம்ம தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. தயிர் தான் இது ஆட் பண்ணணும். தயிர் மோர் இதுமாரி வெண்ணெய் எடுத்த மோர் இருந்தால் கூட நம்ம கெட்டியாகுது இல்லையா மாவு, இதுமாரி கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க தேவையான அளவு. அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த கட்டி மட்டி இல்லாத நல்லா குழச்சி நல்லா கலக்கிங்க. நல்லா சூப்பராக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு நல்லா சுட சுட. இப்போ நான் ஒரு மண் சட்டியில் வச்சு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கங்க. இதுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு, சட்டி காஞ்ச உடனே எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. மண் சட்டியில் செஞ்சது தாங்க சூப்பராக இருக்கும். அதுக்கு நீங்கள் வேறு எதனா பாத்திரத்தில் கூட செஞ்சுருக்கலாம். ஆனால் மண் சட்டியில் செஞ்சால் இன்னும் செம்மையாக இருக்கும். இது பிள்ளைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் அப்போ சாப்பிட்டோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்க அதனால தான் கொஞ்சம் நெய்யில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்றாங்களா பாருங்கள். இதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது வரமிளகா போட்டுக்குங்க தேவையான அளவு. ரொம்பவும் காரம்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் வரமிளகா, நான் ஊறுகாய் மிளகாயில் தாளித்து போட்டுக்குவேன். அது ஊறுகாய் மிளகாயோட சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் வரமிளகாயும் போட்டுக்கலாம், ஊறுகாய் மிளகா இருந்தாலும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா பொரிஞ்சிட்டோம். இது பொரிஞ்ச உடனே நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா, நல்லா சூப்பராக இருக்குங்க. இது காலை டிஃபன் அளவு தாங்க. இது டிஃபனு நல்லா மாவும் நல்லா மாவுச்சத்து உள்ளது தாங்க இது. இப்போ பாருங்கள், நான் நல்லா இது பாருங்கள் திட்டமாக தயிர் போட்டு கரைச்சிக்கங்க. ஏன்னா ஏற்கனவே மாவு நான் லைட்டாக சூடு காட்டி வேக வச்சு தான் நான் அதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இப்போ ஸ்டவ் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே ஸ்லோவாக கிண்டிக்கினே இருங்க. நம்ம சட்டியில் தான் செய்கிறோம், அதனால் அடியெல்லாம் பிடிக்காது. இது அப்படியே மெதுவாக வச்சிங்கன்னா தான் அந்த மாவு லைட்டாக வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும். உங்களுக்கு ஏற்கனவே லைட்டாக சால்ட்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்குங்க. இது அப்படியே கிண்ட கிண்ட அப்படியே நல்லா சூப்பராக இருக்கும், வாசமாக. இதுக்கு நீங்கள் ஊறுகாய் மிளகா வறுத்து வச்சுக்கி சாப்பிட்லாம். தேவைன்னா சட்னி கூட லைட்டாக தொட்டுக்கலாம். வெறும் வாயில் சாப்பிட்டாலே நல்லா அப்படியே பஞ்சு மாரி சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதெல்லாம் எங்கெங்க நமக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சு தர டைம் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் செஞ்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குதுன்னு. நான் பாருங்கள் லைட்டாக தண்ணி வச்சு தொட்டு பாருங்கள், மாவு வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும். பச்சரிசியில் தான் செய்கிறது, சாஃப்டாக இருக்கும். அவ்வளோதான், வெந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம நெய் கொஞ்சம் அப்படியே மேலே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம், இது குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு கூட அப்படியே மாவுச்சத்து தாங்க இது. நல்லா காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டு ஊட்டினீங்கன்னா நல்லா வேக வச்சு தானே கொடுக்குறோம். இது நல்லா ஹெல்த்தியாக இருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு ஊறுகாய் மிளகா வச்சு லைட்டாக சட்னி வச்சு சாப்பிட்டுங்க. அப்படியே கூட சாப்பிட்லாம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு டிப்பு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை ஃப்ரெண்ட்ஸ்.